வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தினமும் இரவு படுக்கிறீங்க, ஆனா தூக்கம் வரல. 3 மணி 4 மணி கண்களை மூடினாலும் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். என்னால சரியாக தூங்க முடியல, காலையில எழுந்ததும் சோர்வு. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏன்னா 2000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளை குணப்படுத்திய ஒரு மருத்துவர் ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரியுமா? தலையணைக்கு கீழே இந்த ஒரு சாதாரண பொருளை வச்சா 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இப்போது உலகத்துல அதிகமா இருக்கும் பிரச்சனை என்னன்னு கேட்டா தூக்கமின்மை, இன்சோமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தோணாலும் ஆனா இதுதான் பெரிய நோய்க்கான ஆரம்பமாவே இருக்குது. ஸோ இந்த தூக்கமின்மையினால பலவிதமான வியாதிகள் வர ஆரம்பிக்குது. உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம், நினைவுத்திறன் குறைவு, உடல் எடை அதிகரிப்பு. நம்ம உடம்பு ரீசெட் ஆகிற டைம் எதுன்னா இரவு நேரம் நம்ம தூங்கக்கூடிய அந்த டைம் தாங்க நம்மளுடைய உடல் ரீசெட் ஆகும். ஸோ ஆனால் மொபைல், டிவி, ஸ்ட்ரெஸ், அதிகமாக காஃபி இது எல்லாமே சேர்த்து சேர்த்து நம்மளுடைய தூக்கம் கெட்டு போயிருச்சு. ஒரு மருத்துவர் 20 வருட அனுபவம், அவரிடம் வந்த நோயாளிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மருந்து எடுத்தும் தூக்கம் வரல, மனம் அமைதியா இல்ல. அவர் ஒரு விஷயத்த கவனிச்சுட்டே வந்தாரு. எல்லா பிரச்சனையுமே உடம்புல இல்ல, மனசுல தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச ரகசியம் என்ன தெரியுமா? சாதாரண வாசனை, அதாவது வாசனை மனச அமைதியாக்குது. அரோமா அரோமா பொருட்கள் மனச அமைதியாக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த சீக்ரெட் ஆப்ஜெக்ட் என்னன்னா, அந்த ஒரு அற்புதமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தாங்க. ஸோ நீங்கள் விலை கொடுத்து வெளியில் வாங்க போகிற பொருட்கள்லாம் இல்லை. நம்ம டெய்லி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய லவங்கப்பட்டை, இதை இங்கிலீஷில் சின்னமன் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லவங்கப்பட்டை இல்லைன்னா ஏலக்காய், காடமம், அது இல்லைன்னா க்ளோ, கிராம்பு. ஸோ இதைத்தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. நம்ம சொன்ன 3ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு சிறிய துண்டு எடுத்துட்டு ஒரு துணியில் கட்டி தலையணுக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும். ஸோ சயின்ஸ் இதுக்கு என்ன சொல்லுதுன்னா, அறிவியல் ரீதியாக பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய வாசனை என்ன பண்ணுது தெரியுமா? நம்மளுடைய மூளையில் ரிலாக்ஸ் சிக்னலை அனுப்பும், நர்வ் சிஸ்டத்தையே காமாக்கும், ஹார்ட் ரேட்டு குறையும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த கார்டிசோல் குறைய ஆரம்பிக்கும். இதனால் உடம்பு சொல்லும் இப்போ தூங்கலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்படி பயன்படுத்தினோம்னா, இப்போ வீட்டில் என்ன இருக்கும்? ஏலக்காய் இருக்கும், இல்லைன்னா சின்னமன் இருக்கும், கிராம்பு இருக்கும். ஸோ நீங்கள் லவங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லவங்கப்பட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிறிய ஒரு துண்டு, ஒரு ஸ்டிக், அந்த பட்டை மட்டும் எடுத்துக்கிறங்க. ஏலக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இல்லைன்னா 3 ஏலக்காய் எடுத்துக்கிறங்க. இல்லை கிராம்பு எடுத்தாலும் 2 3 கிராம்பு எடுத்துக்கிறங்க. இதை ஒரு சுத்தமான துணியில் கட்டி வச்சுக்கிறங்க. கட்டிட்டு நீங்கள் தலையணைக்கு கீழே வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் தினமும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் வச்சுட்டு ஸ்லீப் வரல அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தினமும் இதை வச்சு வச்சு தூங்கும் பொழுது அது உங்களுக்கு உடலுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது கூடவே ஒரு போனஸ் டிப்ஸையும் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணணும். படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்குறத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி லைட் டிம் பண்ணி வைங்க. அதாவது சீரியல் பல்ப், சின்ன பல்ப் இருக்கும்ல, அந்த பல்ப் போட்டு தூங்க, இல்லைனா லேம்ப் லைட் வச்சுக்கிறோங்க. அடுத்து நல்லா ப்ரீத், மூச்சு பயிற்சி, மூச்சை நல்லா இழுத்து வெளியில் விட்டுட்டு
தூங்குங்க. நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது கூடவே நீங்க இன்னும் நல்ல தூக்கம் வரணும்னா, வெந்நீர்ல வந்து குளிக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி பால் ப்ளஸ் மஞ்சள் கலந்த பால் வந்து குடிச்சிட்டு நீங்க படுக்கலாம். மெடிடேஷன், யோகா இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ரெகுலர் அந்த ஸ்லீப்பிங் தினமும் நீங்க தூங்கக்கூடிய அந்த தூங்குற டைமை வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கிறணும். நீங்க தினமும் 9 மணிக்கு தூங்குறீங்கன்னா, அந்த 9 மணிய நீங்க ரொட்டீனா தினமுமே அந்த டைமை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்ல 8 மணி, இல்லைன்னா 8:30 அப்படின்னா அந்த டைமுக்கு ஒரு நாள் 8 மணி, ஒரு நாள் 8:30க்கு, ஒரு நாள் 9க்கு, ஒரு நாள் 10 மணிக்கு அந்த மாதிரி தூங்காதீங்க. ஸோ ஒரு டைமா நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் எனக்கு தூங்குற டைம். இதுக்கு முன்னாடி நான் என்னோட வேலைகள முடிச்சுட்டு, இது தூங்குறதுக்கான டைம்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த டைம்ல தூங்க ஆரம்பிங்க. ஸோ டெய்லி அத நீங்க பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் இயற்கையாகவே வர ஆரம்பிச்சுரும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைய மாற்றத்துக்கு உதவ செய்யும். நீங்க நல்லா தூங்குனாதாங்க உங்க உடம்பு ஹீல் ஆகும். உங்களுடைய மனசு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஏன்னா தூக்கமின்மைங்கிற ஒரு பிரச்சனைனால தான் பலவிதமான பிரச்சனைகள் அங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பார்த்தது நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்த்தோம். ஸோ ஆனா இத தினமும் நீங்க பண்ணணும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளா பண்ணக்கூடாது. தினமும் ரெகுலரா பண்ணுங்க. பெரிய மாற்றம் கண்டிப்பாக வர செய்யும். இது கூடவே உங்க உடல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்றேன். ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. காலையில எந்திரிச்சதுமே வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் சுடுதண்ணிய குடிச்சிட்டு உங்களுடைய நாள ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போதுமே காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே காஃபி, டீய அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் சுடுதண்ணி மட்டும் எடுத்துக்கிறங்க. அடுத்து ஊற வைத்த அ பாதாம் இல்லைன்னா உலர் திராட்சை இத நைட்டே ஊற வச்சுட்டு காலையில எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எப்பவுமே வெறும் வயிற்றில காஃபி, டீ குடிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நீங்க வெறும் வயிற்றில ஒரு கிளாஸ் சுடு தண்ணி, அடுத்து நீங்க ஊற வச்ச பாதாமோ இல்லைன்னா ட்ரைட் கிரேப்ஸ் அந்த உலர் திராட்சை எடுத்துக்கிறங்க. அடுத்து நீங்க காலையில எப்பவும் போல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறங்க. ஆனா இது கூடவே நடைப்பயிற்சி காலையிலயோ இல்லைன்னா மாலையிலோ எக்ஸசைஸ் உங்க உடலை இயங்க வைக்கிறதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ தினமும் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இயற்கையாகவே தூக்கம் வரும். அதனால தான் இந்த டிப்ஸை நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க. ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கிறங்க. அதாவது 2.5லிருந்து 3 லிட்டர் தண்ணீருங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான தூக்கம் 7லிருந்து 8 மணி நேரம். ஸோ தூக்கம் வர்றதுக்கான டிப்ஸை ஃபாலோ பண்ணி 7லிருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. உங்கள் உடல் எப்பொழுதுமே இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம சொன்ன எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.